Hi friends, welcome to Tasty Cooking. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப குறைவான நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இது இப்போது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ப்ரெஷர் குக்கரை அடுப்பில் வச்சுருங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும். இப்போது 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிச்ச தயிராக இருந்துச்சுன்னா 1/4 கப்பு சேர்த்தா போதும். இந்த ஸ்டேஜில் மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க. சுடு தண்ணியில் ஊற வச்சு தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பட்டாணி சேர்த்துருக்கோம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. 1.25 கப்பு பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொத்தமல்லி தூவிக்கோங்க. புதினா இருந்தால் புதினாவும் தூவிக்கலாம். ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். டேஸ்டி குக்கிங் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.